எல்லோரும் எழுந்திருந்து தயவு செய்து பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்கிற நேரம் இது அல்ல. அருகாமையில் இருக்கிறவர்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் கடைசியில் அவர்கள் பெற்றுகிற ஆசீர்வாதத்தை நம்ம தூரம் இருந்து வேடிக்கை பார்க்கிறவர்களை மாத்திரதான் இருப்போம். ஆராதனை வேலை என்பது ஆவியானவர் இறங்கி நம் மத்தியில் அசைவாடுகிற வேரம். அது யாரோ ஒருவர் ஆராதிக்கிற வேலை இது அல்ல. யாரோ எங்கெந்தோ யாரோ வந்திருக்கிறாங்க அவங்க மட்டும் ஆராதிச்சுட்டு போறாங்க நினைக்கிற வேலை இது அல்ல. வேதத்தில் வாசிக்கிறோம், நாசில சுவாசம் யாவும் அவரை துதிப்பதா, ஜீவ சுவாசமுள்ள யாவும் அவருடைய சமூகத்தில் அவருக்கு ஆராதனை செய்வதாக என்று வேதம் சொல்லுகிறது. இருக்கிற இடங்களில் யாரோ ஒருத்தர் நம்மளை லீட் பண்ணணும் நமக்கு அவசியமே இல்லைல்ல. அவர் செய்த நன்மைகளை நினைப்புத்து பார்ப்போமானால், கடந்து வந்த பாதைகளை யோசித்து பார்ப்போமானால், நம் நடத்தி வந்த பாதைகளை யோசித்து பார்ப்போமானால், இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஐயா நீர் என்னை நடத்தி வந்த விதங்கள் அவை ஆச்சரியமானது. ஆண்டவரே, தண்ணீரை கடந்து வந்தோம், அக்கினியை கடந்து வந்தோம், எத்தனையோ பிரயாணங்களை கடந்து வந்தோம், சில பிரிவாங்களை கடந்து வந்தோம். ஆனாலும் என் தேவ கரம் ஆண்டவரே, ஆனாலும் உங்க பரிசுத்தம் உள்ள கரம் ஆண்டவரே, ஆனாலும் உங்க கிருபை உள்ள கரம் ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை நடத்தி இருக்கிறீர், இம்மட்டும் எங்களை பாதுகாத்திருக்கிறீர், இம்மட்டும் எங்களை ஆண்டவரேப்பா எல்லா சூழ்நிலையிலும் இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என் வாழ்க்கையில வெறும் நன்மையை மட்டும் தான் பார்த்திருக்கிறேன், நான் என் வாழ்க்கையில வெறும் சந்தோஷத்தை மட்டும் தான் பார்த்திருக்கிறேன், நான் வெறும் நிம்மதியை மட்டும் தான் பார்த்திருக்கிறேன், நான் ரொம்ப சமாதானமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எவ்வளவு போராட்டங்களை பார்த்திருக்கிறோம், எவ்வளவு இழப்புகளை பார்த்திருக்கிறோம், எவ்வளவு தனிமைகளை பார்த்திருக்கிறோம். ஆனாலும் இவை ஒன்றிலும் நம்மை விட்டு விலகாதவராய், நம்மை கைவிடாதவராய், நம்மை விட்டுட்டு தூர நிற்கிறவராய் அல்ல, நம்மை ஏந்தி தாங்கி சுமந்து நம்மை தப்புவிக்கிறவராய் அவர் நம்மோடு கூட இருந்திருக்கிறாரே. கரங்களை தட்டி சொல்லுவோமா, இந்த 9 மாதங்கள் எளிமையா கடக்கல, இந்த 9 மாதங்கள் சுலபமா கடக்கல. ஓ ரியா சீமலத்தன கதுரபி ரியா சங்கரமா கதலரபி அக்கதரமா. உண்மையாச்சா கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகரை கொண்டாகிலும் ரட்சிப்பு எளிதென்று வேதம் சொல்லுகிறது. கூட்டம் ஒரு பொருட்டல், எத்தனையோ நபர்கள் ஒரு பொருட்டல், பெரிய பெரிய கட்டிடம் ஒரு பொருட்டல். அவரை உண்மையாய் தேடுகிற ஒரு கூட்டம் இருக்குமானால் அவர் இறங்கி வருவதற்கு அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். உண்மையா சொல்ற ஆவியானவருடைய அளவில்லாத பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறது. ஒரு மகிமையின் வேகம் இதை நிழலிட்டு இருக்கிறது. ரியாசிமா லக்கதுன ரபியா கதல ரபியா, அளவில்லாத பிரசன்னம். ஓ ஹிருதயத்திலிருந்து சொல்லலாமா, நன்றின்னு சொல்லலாமா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, எங்கள் கற்பனைக்கு எட்டாதது ஆண்டவரே, எங்கள் திராணிக்கு எட்டாதது ஆண்டவரே, எங்களால் கிரகிக்க முடியாத ஆண்டவரே, எத்தனை அழகா எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். கடந்த நாட்களில் கண்மணி போல் நம்மை காத்திருக்கிறார், கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணியை போல் பாதுகாத்திருக்கிறாரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றி. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே,
கரங்களை தட்டி பாடலாமா? ஆழியின் நீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீதான் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதிசா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஏதோ உதடுகள் சொல்லுகிற நன்றி பலிகள் அல்ல, இருதயத்தில் இருந்து ஆண்டவரே இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராக இயேசு நம்மோடிருந்தார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராக இயேசு நம்மோடிருந்தார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் சொத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் நடத்துதல் அற்புதமானது, அவர் நடத்துதல் ஆச்சரியமானது. மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகிறேன், பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்கிற நேரம் இதல்ல. ஆராதனை வேளையில தேவ ஆவியானவர் இறங்கி அவர் நம் உள்ள பிரியங்களை ஆராய்கிற கர்த்தராய், இருதயத்தின் நினைவுகளை ஆராய்கிற கர்த்தராய், இருதயத்தின் ஏக்கங்களை வேறறுக்குகிற கர்த்தராய், அவர் நம்மை உள்ளும் புறமுமாய், அவர் நம்மை உள்ளும் புறமுமாய், அவர் நம்மை பார்க்கிற வேலைக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறோம். ஆராதனை நேரம் மிகவும் வல்லமை உள்ளது. ஆராதனையில் பாதாளங்கள் நடுங்குகிற நேரம் இது. ஆராதனை நேரம் ஏதோ ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற பலி அல்ல, ஏதோ ஒரு ராஜாவுக்கு கொடுக்கிற கணம் அல்ல, ஏதோ ஒரு தலைவருக்கு கொடுக்கிற கணம் அல்ல. அண்ட சராசரங்களை ஆளுகிறவராய் வேதம் சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் அவருடையது, அவர் சர்வத்தையும் ஆளுகிறவர். அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கல்ல, அவர் ஏதோ ஒரு மாநிலத்துக்கல்ல, அவர் ஏதோ ஒரு நகரத்திற்கல்ல, ஏதோ ஒரு தேசத்துக்கல்ல, அவர் அண்ட சராசரங்களை ஆளுகிற கர்த்தர். ராஜாவின் பாதங்கள் நம் மத்தியில கடந்து வருமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மாறி போகும். அநேகர் ஆராதனை வேலை என்பது கண்ணீரோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்கிற நேரம் இது, அவரை உயர்த்துகிற நேரம் இது. கடன் பிரச்சனைகளை நினைக்கிற நேரம் இதல்ல, பலவீனங்களை நினைக்கிற நேரம் இதல்ல, போராட்டங்களை நினைக்கிற ஒரு நேரம் அல்ல. ஒருவேளை நீங்க பிரச்சனைகளை நினைத்தீங்க நின்று கொண்டிருப்பீங்கன்னா தயவு செய்து உங்கள் சிந்தனைகளை மாற்றி அவரை துதிக்க ஆரம்பித்து பாருங்களேன். நீங்கள் பிரச்சனையை பெரிதாய் நினைக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். நீங்கள் பெரியவரை உயர்த்தி பாருங்கள், பெரியவருடைய சமூகத்தில் பிரச்சனைகள் தவிடுபடியாகி போகும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய பிரச்சனத்தில் பர்வதங்கள் மெழுகு போல் உருகும் என்று. உங்கள் பிரச்சனைகள் எம்மாத்திரம், உங்கள் தோல்விகள் எம்மாத்திரம், உங்கள் போராட்டங்கள் எம்மாத்திரம். அவருடைய பிரச்சனம் இறங்குமானால், அவருடைய வல்லமை இறங்குமானால், அவருடைய மகிமை வெளிப்படுமானால், உங்கள் பிரச்சனைகளில் இருந்து, உங்கள் சூழ்நிலைகளில் இருந்து, உங்கள் வேதனைகளில் இருந்து, உங்கள் பலவீனங்களில் இருந்து ஒரு விடுதலையை கொடுப்பது அது அதிக நிச்சயமாயிருக்கிறது. ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை என்று வேதம் சொல்லுகிறது, அங்கு விடுதலை என்று வேதம் சொல்லுகிறது. கண்களை மூடி ஆராதிக்கிற வேலை இது. பாருங்களேன், ஒரு ஆசிரியருக்கே நம்ம கனம் கொடுக்கிறோம், ஒரு தலைவருக்கே நம்ம கனம் கொடுக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, என் மகிமையை வேறொருவருக்கு கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அவரை மகிமைப்படுத்துற நேரத்தில், அவரை கனப்படுத்துற நேரத்தில் நீங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்ப்பீர்கள், ஆனால் அது அவரை கனஹீனப்படுத்துறதற்கு சமானம் அல்லவா? அவரை கனப்படுத்தும் போதுதான்
நம்ம வாழ்க்கையில உயர்வுகள் இருக்கும். அவரை கனப்படுத்தும் போதுதான் ஒரு விடுதலை கிடைக்கும். அவர் விடுதலை கொடுக்காதவரை நமக்கு யார் உதவி செய்தாலும், நமக்கு யார் மனமிறங்கினாலும் நம்ம அதை சுகந்தரித்துக் கொள்ள முடியாது, நம்ம அதை முழுமையாய் அனுபவித்துக் கொள்ள முடியாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஐயா நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா வேலைகளிலும், எல்லா விதமான கலக்கங்களிலும் உங்க பிரசன்னம் போதும் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் போதும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று. எனக்கு யாருக்கெல்லாம் அந்த நல்ல பங்கு வேணும், அந்த நல்ல தேவன் மத்தியில இறங்கி வரும்போது அவன் வாழ்க்கையில நன்மைகளை செய்வது அது அதிக நிச்சயமாய் காணப்படுகிறது. அவரை ராஜாவேன்னு சொல்லி கூப்பிடுங்கள், உங்க வாழ்க்கையில ராஜரிகம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அவரை நல்லவரேன்னு சொல்லுங்கள், உங்க வாழ்க்கையில நன்மைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அவரை பலனுள்ளவன்னு சொல்லுங்கள், உங்கள் பலவீனங்கள் மாறி போக ஆரம்பிக்கும். அவரை எப்படி துதிக்கிறீர்களோ, அவரை எப்படி ஆராதிக்கிறீர்களோ, அவரை என்ன சொல்லி உயர்த்துகிறீர்களோ, அவர் அவ்வண்ணமாகவே இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. கரங்களை தட்டி இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க. எத்தனை பேர் சொல்றீங்க, அவர் உங்களை சந்திக்கும்படி வருகிறார், அவர் உங்களை வழி நடத்தும்படி வந்திருக்கிறார். என்னை சந்திக்க, என்னை என்றும் வழி நடத்துவார், என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்தி. எத்தனை பேர் என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு பிசாசின் சோதனை, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் 9 மாதங்களாய் பல போராட்டங்களை கடந்து வந்திருக்கலாம். சோர்ந்து போகாதபடி முன்னேறு. எல்லா சோர்வுகளை மாற்றுகிற தேவ வல்லமை, எல்லா கலக்கங்களை மாற்றுகிற தேவ பிரசன்னம். மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னே. கரங்களை தட்டி இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எல்லா நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரத்தை நடத்திடுவார். கரங்களை தட்டி இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரத்தை நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்குகளுக்கு, மரண பலவீனங்களுக்கு, மரண கண்ணிகளுக்கு, மரண விழுவுகளுக்கு அவர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு. மீண்டும் ஒரு விசையா இயேசு போதுமே, இயேசு போதுமே. தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே, தெய்வீக மகிமை ஆண்டவரே, ஆண்டவரே இந்த கூடாரத்தை நிரப்புவதாக. ஆண்டவரே உம்முடைய மகிமையின் வேகம் ஆண்டவரே, உம்முடைய பரலோக மகிமை ஆண்டவரே, உம்முடைய பரலோக பிரசன்னம் ஆண்டவரே, விடுதலை ஆக்குற பிரசன்னம் ஆண்டவரே, என்னை நிரப்புவதாக. மனிதரனை கைவிட்டாலும் மனிதரே
என்னை கைவிட்டாலும் மாமிசமழுவி நாரிட்டாலும் உறவுகள் கைவிட்டாலும் மனிதர்கள் மறந்து போனாலும் பெற்றோர் மறந்தாலும் பிள்ளைகள் மறந்தாலும் யார் நம்மை மறந்தாலும் அவர் நம்மை மறக்காத தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் இல்லாமையிலும் கூட உங்கள் வறட்சியிலும் கூட அவர் நம்மை நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறாரே. ஆகாதவர் என்று இயேசு போதுமே, இயேசு போதுமே. உற்சாகமாய் சொல்லலாமா? இதயத்தின் ஆழத்திலிருந்து வைராக்கியமாய் சொல்லலாமா? எந்த சூழ்நிலையிலும் இயேசு எனக்கு போதுமானவர், அவர் வார்த்தை எனக்கு போதுமானது, அந்த சத்தியம் எனக்கு ஜீவன் உள்ளது, அவர் எனக்கு உணவானவர், அவர் எனக்கு மருந்தானவர், அவர் எனக்கு போதுமானவர், அவர் எனக்கு தகப்பனானவர், அவர் எனக்கு தாயானவர், அவர் என் தோழனானவர், அவர் என் நண்பனானவர், அவர் எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமானவர். இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. கரங்களை தட்டி போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளில்